ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஊர் சுற்றி பார்க்கணுன்னு ஆசையா? ஆனால் எப்படி போய் பார்க்குறதுன்னு கைடு கிடைக்கலையா? அதுக்கு தான் இந்த சேனல். நீங்கள் காரில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பைக்கில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மிகவும் அழகான, அனைத்து பகுதிகளும் மிகவும் அருகில் இருக்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு அழகான இடம் தாங்க கன்னியாகுமரி. இப்போது கன்னியாகுமரியில் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரியில் பையர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த பையர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கன்னியாகுமரியோடைய ரொம்ப ஃபேமஸான அலங்கார மாதா சர்ச், அதை வந்து அவர் லேடி ஆஃப் த ரேன்சம் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் வந்து இந்த பையர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து பையருக்கு போகிறதுக்கு ஒரு 450 மீட்டர் ஆகும். ஸோ ரொம்ப அழகான இடம், கடலுக்கு நடுவில் பாறைகளால் போடப்பட்ட ஒரு இடம். ஸோ இதில் நீங்கள் நடந்து போகிறப்பையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த டைமில் ஒரு 5:50 அப்படிங்கிற டைமில் நீங்கள் போகிறப்போ ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் பாறையில் பார்த்து கொஞ்சம் சேஃபாக போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கடலுக்கு நடுவில் பாறை பாதையில் போய் அந்த எட்ஜில் உட்காந்துட்டு பார்க்குறப்போ அதில் வரக்கூடிய அலைகள், அப்புறம் வந்து நம்ம அதே மாதிரி விடியல் நம்ம டெய்லியும் காலையில் பார்க்குறோம். பட் இருந்தாலும் கடலுக்குள்ளே போய் கடலுக்கு நடுவில் இருந்து நம்ம விடியலை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக வெயிட் பண்ணுறோம்னா சன்ரைஸ் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா அழகாக ஃபிஷர்மேன்னு வந்து போட்டிங்கில் வர்றது, அவங்க போகிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கன்னியாகுமரியில் உங்களுடைய பயணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 5:50 அப்படிங்கிற டைமில் பையரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். பையரில் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்குள்ளே சன்ரைஸ் ஆகும். ஸோ இப்போது சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கே நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான மகிழ்ச்சி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து உணர்ந்தால் தான் அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்வு பார்க்குறதுக்காகவே நீங்கள் போகணும். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ரொம்ப அழகாக அந்த சன் வந்து கடல்லிருந்து மேகத்துக்கு பின்னாடி இருந்து அழகாக மேலே வந்து வர்றது வந்து ரொம்ப வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு, வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறீங்க. அடுத்தது குமரியம்மன் டெம்பிள். இது அந்த பையர்லேருந்து பார்க்குறப்போ எடுத்த வியூ இது. ஸோ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு 6-7 மணி டைமில் இந்த ஃபிஷர் வந்து அழகாக தன்னுடைய அந்த அவருடைய படகு போடக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். படகுல அவர் வந்து மீன் பிடிக்கக்கூடிய காட்சியும், படகு அவர் எப்படி ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிற காட்சியும் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கலாம், கன்னியாகுமரியில் ரசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கன்னியாகுமரி பீச். ஸோ ரொம்ப அழகான ஒரு இடம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அடுத்து நீங்கள் போகக்கூடிய இடம் வந்து பையர் போகிறீங்க. பையர் போனோடனே அடுத்து போய் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது பகவதி அம்மன் டெம்பிள், இந்த குமரி அன்னை டெம்பிள் இருக்குல்லங்க, அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்து கன்னியாகுமரி பீச் இருக்குது.
ஸோ அங்கே ரொம்ப நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நண்டு வந்து சாப்பிட்ட ஒரு காட்சி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையுமே ரொம்ப இயல்பாக இயற்கையாக இறைவன் கொடுத்த ஒரு படைப்பு. அது எனக்கு கண்ணை கிடச்சிது. நீங்களும் பாருங்கள். கன்னியாகுமரி பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு டிக்கெட் வந்து 50 rupees. ஸோ நீங்கள் அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் விவேகானந்தா ராக்குக்கு நீங்கள் போகலாம். ஸோ ரொம்ப அழகான ஒரு பயணமாக இருக்கும் போகிறது. பிகாஸ் அங்கே வந்து நிறையா நாட்டுக்காரங்க, நிறையா ஸ்டேட்லேருந்து வந்த பீப்புள் கூட நம்ம ட்ராவல் ஆகி அந்த அந்த விவேகானந்தா ராக்குக்கு போவோம். விவேகானந்தா ராக்கிலேருந்து நீங்கள் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு அடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு வந்து அங்கே போகிறக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் திருவள்ளுவர் ராக்கு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போகிற இடத்துல விவேகானந்தர் பார்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வரப்போ திருப்பி இங்கே போகக்கூடிய போட்டு திரும்பி வந்தால் தான் நீங்கள் வர முடியும். ஸோ நிறைய க்ரௌட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் அந்த டைமை வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா தான் நீங்கள் மற்ற பிளேஸில் போய் மற்றதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஷாப்பிங் ஸ்பாட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருள் வந்து இங்கே விற்கிறாங்க ரொம்ப சீப்பாக. அதே மாதிரி இந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சங்குகள், அதே மாதிரி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்லாம் இங்கே நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் கேட்குற விலைக்கு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் மகாத்மா காந்தியுடைய நினைவு மண்டபம், அதுக்கு பக்கத்துலேயே காமராஜருடைய நினைவு மண்டபம், அதுக்கு ஆப்போசிட்டில் தமிழ் தேசிய பூங்கா, அதுக்கு பக்கத்துலேயே கன்னியாகுமரியுடைய அந்த பீச், பெரிய பீச் வந்து இந்த வாக்கிங் ஸ்பாட் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாலியாக நடந்து போகலாம். நடந்து போனீங்கன்னா கடைசியாக எண்டில் வந்து சன்செட் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சன்செட் பாயிண்ட்டு. மணி வந்து 5:45. ஸோ மார்னிங் ஆரம்பித்த அந்த சன்ரைஸில் ஆரம்பித்து எங்களுடைய பயணம் இப்போ சன்செட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு நாள் ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ண ஒரு இடமா இந்த கன்னியாகுமரி இருந்துச்சு. ஐ திங்க் இதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, சில்ட்ரன்ஸையும் கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப நல்ல ஒரு ஏரியா, பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா. நீங்கள் மட்டும் சரியாக பிளான் செஞ்சால் ஒரே நாளில் இங்கே இருக்கிற எல்லா பிளேஸையும் உங்களால் கண்டிப்பாக சுற்றி பார்க்க முடியும். இன்னும் ஒரு நாள் சேர்ந்து இங்கே இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பகுதிகளையும் சேர்த்து பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்பலாம். நீங்கள் இங்கே தங்குற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு ஒப்பீனியன், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலேயே ரூம் எடுத்துக்கோங்க. நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது. ரூம் ரெண்ட் வந்து ஒரு 700லேருந்து 1200 வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரூம் சூஸ் பண்ணி நீங்கள் தங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படி ரூம் போட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஜாலியாக நடந்தே போய் நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்த பார்த்து கன்னியாகுமரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் நினச்ச மாதிரி ரசிக்கலாம்.